அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகளை, அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. ஒரே ஒரு ரைடு தான் அவங்க உறவினர் வீட்டில் போச்சு. அந்த ரைடுக்கு அப்புறம் வழியில டெல்லி போனாரு, பார்த்தாரு, சமரசம் ஏற்பட்டது, கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும், அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை, நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதில் அக்கறை இல்லை. அந்த சூழல்ல தான் அதிமுக இன்னைக்கு இருக்கு. அதிமுக மக்களிடத்தில் ஒரு செல்லா காசாக மாறிவிட்டது. நீங்க வேணா மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க, அதிமுக இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய திட்டங்களை பெறுவதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. முதலமைச்சர் இதில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றார். இன்னைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் கூட முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக, நாங்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக, இந்திய மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக முதலமைச்சர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, கோவை மக்கள் சார்பாக முதலமைச்சர்களுக்கு நன்றி.